ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி டே 34க்கான டயட் ஃபுட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் காலையில் எழுந்து எக்ஸசைஸ் வாக்கிங் முடிச்சுட்டு சுடுதண்ணி ஹனி கலந்து குடிச்சிட்டேன். மார்னிங் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆப்பிள் தோல் சீவிட்டு நான் ஒரு பிளேட் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். இதை தவிர வேறு எதுவும் நான் சாப்பிடலை மார்னிங்கு. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் ஒரு கப் அளவுக்கு, அப்புறம் குருமாவில் இருந்த பொட்டேட்டோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 பாயில் பண்ண எக் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மதியம் லஞ்சுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அந்த முட்டையை கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். முட்டை நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவிச்சிட்டு உடனே எடுத்துகிட்டு சூடாக தோல் நீக்கிட்டு உடனே நீங்கள் சாப்பிட்ருங்க. அதனுடைய மஞ்சள் கரு பின்னாடி பிளாக்காக மாறக்கூடாது. மாறுனுச்சின்னா உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தை நல்லதில்லை. அதனால் சொல்கிறேன், இது ஒரு டிப்ஸ் தான். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெல்த்து. அப்புறம் இன்றைக்கி ஆடி 1னால அவுள் கலந்துட்டு சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டோம். அதை ஒரு கப்பு ஸ்நாக்ஸுக்கு நான் ஈவினிங் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப் அளவுக்கு அவுள் எடுத்துட்டேன். இது ஃபுல்லாக ஹெல்த்து. அவுள் அண்ட் எள், தேங்காய், வெல்லம் எல்லாமே ஹெல்த்தியானதாக போட்டு எடுத்துக்கிட்டேன். நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா 3 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக ரைஸ் எதுவுமே எடுத்துக்கல, டிஃபனும் எடுத்துக்கல. அதனால் 3 சப்பாத்தியாக எடுத்துக்கிட்டேன் நைட்டு. அதுக்கு கூட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் எடுத்துக்கல. இதோட படுக்க போகிறேன் நான். பாய் பாய், குட் நைட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.